இன்னைக்கு பதவியில் இருக்கிற பேசி மூடி மறைக்கிற, நாளைக்கு நான் வந்தா தோண்டுவேன். என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன் நீ? அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஜெயலலிதா முதலமைச்சர், கருணாநிதி தலைவர், அதனால சுப்பிரமணிய சாமி வந்து போற. நான் வந்தா நீ என்ன பண்ணுவேன்? டெல்லியில கனவுல கூட தமிழ்நாடு உனக்கு வரக்கூடாது. எப்படி நீ கனவுல கூட வரக்கூடாது. அவா இவா போறச்ச வாரச்செல்லாம் பேசிட்டு எங்க வரணும்? அறைய பூட்டிக்கிட்டு தனியா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு அலையணும். நீ ஒரு தடவை பேசிட்ட, எங்க ஐயா வெற்றி கொண்டானே அநாத பையன்னு பேசிவிட்ட. அவர் உனக்கு சொன்னாரு, ஆனாடா அநாத பைய, நான் ஜெத்தா பல லட்சக்கணக்கான தொண்டை வந்து அழுவேன், பல பேர் வருவேன், நீ ஜெத்தா அப்படியாடா, நீயே எந்திரிச்சு ஒரு தடவை அழுதுட்டு படுத்தாதான்டா சொன்னாரு. உங்க அநாத பயலுக்கு பிறந்த அநாத பையன் பேசுறான். மதுரையில ஒரு விழாவுல தேவர்கள் எல்லாம் கூடி இந்த மதுரை வானூர்தி நிலையத்தை வந்து தேவர் பேர் வைக்கணுங்கிற கூட்டத்துல ஏறி பேசுறாங்க. இந்த சுப்பிரமணிய சாமி, எங்க ஆத்தா சொல்லுவா, எங்க அம்மா சொல்லுவா, நான் தேவருக்கு தான் பிறந்தேன். நான் கேட்டேன், நீ தேவர் மகனா இல்ல வேற டேஸ் மகனாடா? நீ பேசுறான் பாரு. வந்துங்க ஒரு மானம் கேட்டேன். அவன் சொல்றான், எங்க அம்மா சொல்லுவா நான் தேவருக்கு தான் பிறந்தேன்னு. ஏய், உண்மையிலே பேசுறாங்க. இந்த லூசுப்பைய வரும்போது சொல்லணும், இவன் வந்து ராஜீவ் காந்தியை கொலை செய்த சர்வதேச பயங்கரவாதி. இவன் ராஜீவ் காந்தி, அவர் ஒரு சர்வதேச பயங்கரவாதி, அது வேற. இந்த சுப்பிரமணிய சாமி ஒரு மாதிரி ஆளுகளை எல்லாம் நடக்க விட்டது என்ன பிரச்சனை? இன்னைக்கு பாருங்க, உடனே அவசரமா போய் ராஜபக்சே பார்த்துட்டு உடனே அவசரமா அமெரிக்காவுக்கு போய் இந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வராதீங்க. புரோக்கர், தரகர் நாய், அவன் கமிஷன் வாங்கி கஞ்சி குடிச்சுக்கிட்டு நாய். அவன் சொல்றான், திராவிட இயக்க தலைவர்களா ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னு. நீ ஒரு அல்லக்கையை கூட்டிட்டு தெரியாது. யாரு தெரியாது? நீ இந்த சந்திரலேகன பொம்பளை கூட்டிக்கிட்டு தாலி கட்டின கொண்டாட்டியா கூட்டிக்கிட்டே? என்னுடைய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய புத்தகத்துல 1008 கேள்வி அவனை நோக்கி எழுப்பி இருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் சொல்ற இந்த நாய், இந்த மானங்கட்ட நாய், இதுக்கு வாய் திறக்கல. இந்த புத்தகத்தை ஆயிரக்கணக்கா வாங்கி அவன் வரும்போது மூஞ்சியில எரியணும். நாயே இதுக்கு பதில் சொல்லிட்டு உள்ளவாடா நாயன். ராஜீவ் காந்தியை கொன்ன அயோக்கிய பைய இவன் சொல்றான், பாலச்சந்திரன் பயங்கரவாதி. கலைஞர் ஐயா சொல்றாங்க பேட்டியில, நான் படிக்கிறேன், மலேசியால இருந்து நானும் என் மூத்தவரும் படிக்கிறேன், பாக்குறேன். ஐயோ, இந்த மத்திய அரசு, இந்திய அரசு இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறலை எப்போதுதான் புரிந்து கொள்ள போகிறதோ தெரியலையே. சாகிறதா இல்ல யாரையாவது கொண்டுட்டு சாகிறதா தெரியல. எப்படி என் மனநிலையை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? மத்திய அரசு, இந்திய அரசு